ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோனோட பர்த்டேக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு வாட்சை சென்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி ஒரு வாட்சை போயிட்டு ஷாப்பில் வாங்கிட்டு வந்திருப்பா. அவங்க ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்படி 2 வாட்சுமே கிட்டத்தட்ட ஒரே பிராண்டு, ஒரே கலரு, ஒரே கடையிலேருந்து தான் வாங்கியிருக்காங்க. பட் டிசைன் மட்டும்தான் வேறு. அப்போ அந்த வாட்ச் யாருக்காக வாங்கினாங்க அப்படின்ற விஷயங்கள் இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருந்திருக்கும். அதை நினச்சி இவள் பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது வந்துட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருப்பாள்ல, அதை பார்த்திங்கன்னா செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பர்சனை எப்படினாச்சும் நம்ம கண்டுபிடிக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த க்ளூஸை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமு அந்த யான்கிட்ட இருந்து நம்ம ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வருது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த லியாங்கு கூட இருந்திருப்பாங்க. அவனை எப்படியாவது இங்கேருந்து போக வைக்கணும் அப்படின்றதுக்காக ஐடி கார்டை வந்துட்டு யானோட ஒய்ஃப்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்திருப்பாள்ல. ஸோ அந்த ஐடி கார்டை பற்றி தான் கேட்டுட்ருக்கா. நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரியே எனக்கு தெரில, ஆனால் ஐடி கார்டை என் ஒய்ஃப்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்க, நீ ஏதாவது என்கிட்ட ஹெல்ப் கேட்டியா என்ன, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. இல்லை நான் எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்கல. ஆக்சுவலாக நான் இது உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும். நான் அவரோட ஆஃபீஸில் அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்க போனேன்ல, அங்கே போனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ நான் பிரேக் டவுன் ஆனதை அங்கே இருக்கிறவங்க பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த ஐடி கார்டை கொடுத்து அவங்கள வெளியே போகிறதுக்காக ட்ரை பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அந்த சைடு யான்னு பார்த்தீங்கன்னா கேட்டியா அப்படின்ற மாதிரி எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வைக்கிறேன்ட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா நான் தான் சொன்னல, உங்ககிட்டேருந்து நான் எதையுமே மறைக்கலை அப்படின்னு. நீ தான் என்னை நம்பலை. உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. தான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வர பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால தான் அப்படின்னு. எனக்கு ஹீரோனை சுத்தமாகவே பிடிக்காது போல். அது ஏன் அப்படின்றது தான் தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக தான் கேட்டுட்ருக்கான். இதுக்கப்புறமா 3 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஹீரோன் வந்து கேட்குறா, நீ எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்ப அப்படின்னு. நீ கொஞ்ச நாளைக்கு தாண்டி, நீ வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, நீ வீட்டுக்குள்ளே போ, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவ்வளோ தேங்க்ஸ்ப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவும் வென்ஸும் பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து கேட்குறான், ஆமாம் ஹீரோ நீ ஏன் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கா அப்படின்னு. அது அவளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் அவள் போயிட்டு தான் இருந்தா, அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்கா அப்படின்னு. சரி நான் ரொம்ப பிஸியாக இருந்தனால இந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் பேசவே இல்லை. உன்னோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு. அதை நானும் ஹீரோன்னு பேசி முடிச்சிட்டோம், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு. என்னடா சொல்கிறீங்க, பேசிட்டிங்களா? ஆமாப்பா, எங்களுக்குள்ள ஒரு டீல் இருக்குது, அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி உனக்கு ஒரு விஷயம் டவுட்டாக இல்லையா, ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கிஃப்டை சென்ட் பண்ணது இதில் என்ன டவுட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறானா. 2 பேரும் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் ஓகேடா, ஆனால் 2 பேருமே கல்யாணம் ஆகி ஒரே வீட்டில் தானே இருக்காங்க. அவனே இந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கலாமே, இதுக்கு அவன் இந்த சர்வீஸில் போய் 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணணும். அப்போ அவனுக்கே தெரிஞ்சிருக்குல்ல நம்ம இந்த டைமில் இருக்க மாட்டோம் அப்படின்னு. அவர் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சிருந்துருக்கலாம்ல. ஸோ அதனால கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. எனக்கு என்னமோ அந்த மாதிரி தோணலை அப்படின்ற மாதிரி தான் அவள் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பா போல். ஸோ அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, என்னால் இதை நம்பவே முடியலம்மா, எல்லாமே சடனாக நடந்துடுச்சு, எனக்கு என்னமோ இது ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது, என்னோட ஒய்ஃப் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் யாரும் காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்குதா. அவள் போய்ட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே பார்த்தீங்கன்னா யானும் அவங்களோட மாமியார் தான் வந்திருக்காங்க. அதாவது யானோட மாமியாரும் ஹீரோயினோட மாமியாரும் பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி. அந்தம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பெருசாலாம் மதித்த மாதிரி தெரியல. என் அக்கா எங்கே இருக்கா, நான் அவளை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அவங்க தங்கச்சியை பார்த்தோன்னா அந்தம்மா பார்த்தீங்கன்னா ஓனும் ஒப்பாரி வச்சுட்ருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யானுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்கா, கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போது அவங்க மாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கு, என் பையனுக்கு யாரோ சாப்ப விட்டுட்டாங்க, ஏதோ ஒரு கிரகம் தான் வந்து அவனை ஆட்டி படைச்சிருச்சு, அதனால தான் இந்த மாதிரி செத்து போயிட்டான் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளை தானே இன்டைரக்டாக மீன் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்கப்பா நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு வாட்டில் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காளா. யான் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நான் அவனை ட்ராப் பண்ணுறேன், இல்லை நான் காரில் தான் வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு. சரி உன்னோட ஐடி கார்டு என்கிட்ட தான் இருக்குது இந்தா அப்படின்ட்டு அதை கொடுத்து விட்றான். அவளும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறா. யானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது, எல்லாமே ஓகே தான் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கு. பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் நின்று சூசைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதாவது என்ன விஷயம்னா, ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஃபுட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த கம்பெனியில் இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கு ஒருத்தான ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருந்திருப்பான் போல். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணியிருந்திருப்பான் போல்.
ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனதுனால இவங்களோட ஷேர் எல்லாமே வந்து டவுனில் போயிடுச்சு. அதனால எனக்கு வந்துட்டு நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவன் பாட்டில் ஏதேதோ சொல்லி கத்திட்டு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறமா வென்ஸோ அப்புறம் அந்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கம்பெனிக்கு வந்துட்டாங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த சேர்மேன் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க லிஃப்ட்டில் வரும்போது வென்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோனோட ஹஸ்பண்டை பற்றி கொஞ்சம் எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட சாவு வந்து சூசைடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்படின்னு. இந்த விஷயத்தை கேட்டோன்னே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணுறா, நீ எங்கடி இருக்க அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டி, நீ வீட்டுக்கு போயிட்டியா? இல்லை கீழே தான் இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா காரை விட்டு கீழே இறங்கி தான் வரா. நிறைய ப்ரெஸ் பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து மொக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையை சொல்லுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரா இல்லை ஆக்சிடெண்ட்டா? அவர் அந்த காசை எங்கே வச்சுருக்காங்க? இல்லை நீங்கள் தான் அந்த காசை வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு ஒருத்தர் சூசைட் பண்ண ட்ரை பண்ணாரு, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு 1008 கேள்வி கேட்குறானுங்க. இது எல்லாத்தையுமே லைனில் இருந்த வென்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்குறா. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஒரு டாக்ஸியை பிடிச்சி தான் வந்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கான். அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோனை முக்கிறது எல்லாத்தையுமே இவன் பார்த்துட்டு தான் இருக்கான். அதில் கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு அதை நோட் பண்ணிக்கோங்க. அவ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்ட்ட கொஸ்டின் கேட்குறா, உங்க ஹஸ்பண்ட் வந்து உயிரோட இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோமே, உண்மையை சொல்லுங்க, எனக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறமும் ஹீரோனால பார்த்தீங்கன்னா சும்மா காரில் உட்கார முடியல. ஒரு மாஸ்க் போட்டுட்டு விறுவிறுன்னு வந்து ஹீரோனோட கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா எழுதிட்டு போயிட்டே இருக்கான். ஐயோ நீ யாரியா, நீ எதுக்கு இந்த பிள்ளையை காப்பாத்துற, அப்போ உனக்கு அவளுக்கு என்னையா சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள கூட்டு போய் கதை ஓப்பன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது என்ட்ரன்ஸ் கேட்ட. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது ஹீரோ ஒரு கட்டத்தில் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான் போல. இது பேர் வந்துட்டு ஹராஸ்மெண்ட்டு. நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாத்தையுமே இதுக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. அப்புறமா ரொம்பவே பதட்டமாக தான் அவன் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அப்புறமா அந்த ஃபேங்கு மீன் 2 பேர்த்தையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த சூசைட் ட்ரை பண்ணான்ல அந்த பிரச்சனையை நாங்கள் ஓரளவுக்கு சமாளிச்சிட்டோம் அப்படின்னு. எங்க பாரு, இன்ஸ்பெக்ஷனுக்காக டீம் இன்னைக்கு தான் வந்திருக்கானுங்க, எந்த ஒரு தப்புமே நடக்கக்கூடாது அப்படின்னு. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சரி இவளுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுக்கலான்னு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்தா அவள் அப்படியே மண்ணாட்ட தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இவனுக்கும் புரியுது அவள் ரொம்பவே ப்ரெஷரில் இருக்கா அப்படின்ட்டு கையெல்லாம் பிடிச்சி தண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இவனும் குடிக்கிறா. அது பார்த்தீங்கன்னா பொறையேறுது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுக்குறான். அமைதியாக இரு, பொறுமையாக இரு அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி இங்கே வந்த, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. நான் ஆன்லைனில் அந்த நியூஸை பார்த்தேன், எப்படி இருந்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் வருவாங்கன்னு தெரியும், அதனால தான் வந்தேன். எது ஆன்லைனா, நியூஸா, என்ன விஷயம் அப்படி? உன் ஹஸ்பண்டோட கம்பெனியில் ஒரு பர்சன் வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்கான். அது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லை, உன்னோட ஹஸ்பண்டை யாரோ இதுக்குள்ளே இழுத்து விட பார்க்குறாங்க அப்படின்னு. இவளுக்கு ஒரு மண்ணும் புரியலை. ஹீரோனோட ஹஸ்பண்ட் நேமை நம்ம வந்துட்டு மைக்குன்னு சொல்லி வச்சுக்கரலாம். இந்த டைம் தான் நம்ம வென்ஸு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்காங்க ஹீரோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. யார் அந்த பர்சன், அந்த பொண்ணை கூட்டு போனது? எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் க்ளோஸாக தான் இருப்பாங்க, ஏன்னா அவன் அந்த மாதிரி தான் கூட்டு போனான் அப்படி இப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவளும் காது கொடுத்து கேட்டுதான் இருக்கா. கண்டிப்பாக அவன் வெளியே வருவான், ஒரு ஃபோட்டோனாச்சும் நம்ம எடுத்துடணும் அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்களா. யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் போயிட்டு பார்க்குறேன்ட்டு. கதை ஓப்பன் பண்ணால் வென்ஸு தான் வந்துட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா அவளோட கோட்டெல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயின் எங்கே அப்படின்ட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு இல்லை, நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போகும்போது வென்ஸு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க, நீ மட்டும் கீழே போனேன்னு வச்சுக்கோ, உன்னை செமிச்சிருவாங்க, ஒன்றை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. என்னம்மா சொல்கிற, என்னையவா? ஆமாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு போ அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா வாரதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாரு, கம்பெனியில் நிறைய விஷயங்கள் நடக்கும், அதில் ஏதோ ஒரு பிரச்சனை தான், அதுக்குன்னு உன் ஹஸ்பண்டை பற்றிலாம் எதுவுமே கிடையாது, நீ எதுவுமே நினைக்காத அப்படின்னு. சரிடி, நான் ஓகே தான், ஏதாவது தேவைன்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ண அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா வெளியே வர. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்துட்டு இருக்கா. ஆமாம்ல, நான் உன்னை மறந்துட்டேன்ல அப்படின்னு. நீங்கள் இருடா, நான் கீழே போயிட்டு பார்க்குறேன், அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்களா இல்லையான்னு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. சரிம்மா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். அவள் கீழே போய்ட்டு ஃபோன் பண்ணுறா, டே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்காங்க, நீ வந்துட்டு இப்போதைக்கு போக முடியாது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு. இவனை அப்படியே எட்டி பார்க்குறான். நிறைய பேர் அங்கே இருக்காங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக அந்த கொஷினை கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அந்த கொஷின்ஸ் எல்லாமே மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போனானா இல்லை அது வந்துட்டு ஆக்சிடென்ட்டா, அந்த காசு எல்லாமே நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா, அவருக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படி இப்படின்னு.
இவ ஒரு கட்டத்தில் அந்த பில்லோ எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு இருக்கா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்குது. என்னடா சத்தம் அப்படின்ட்டு இவனை வந்து கேட்குறான். நீ ஓகே தானே அப்படின்னு. நீயா நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கீழே இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் போகாமல் இருந்தேன். பட் இப்போ நான் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நான் கிளைண்ட்டை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுமே வெளியே வரா. சரி பார்த்துப்போ அப்படின்ட்டு. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா போனவன் ரிட்டன் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு காஸ்ட்லியான எந்த ஒரு திங்ஸுமே வியர் பண்ணாத அப்படின்னு. இவ ஒரு மாதிரி பார்க்குறா. நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு. உன் பேரில் மைக் வந்துட்டு 40 மில்லியன் அமௌண்ட் வந்து லோன் வாங்கியிருக்கான். அந்த காசு உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. உன் மேலே ஒரு கேஸுமே இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீ காஸ்ட்லியான இந்த மாதிரி வாட்செல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உன் மேலே தான் டவுட் வரும். நீ தான் அந்த காசை வச்சுருக்கேன்னு டவுட் வரும். இவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்றா. அப்போனா யாரோ ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீ போய் இந்த வாட்சை வாங்கிட்டு வந்திருக்க. உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி உன் பர்த்டேக்கு இந்த வாட்சை சென்ட் பண்ணானோ அதே மாதிரி அப்படித்தானே அப்படின்னு. இவ எதுவுமே சொல்ல மாட்டாளா? உனக்கு உன் ஹஸ்பண்ட் மேலே டவுட்டே வரல. 2 வாட்சை அவங்க ஒய்ஃப்க்கு வந்து யாராவது கிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. நான் ஏன் ஹஸ்பண்டை சந்தேகப்படணும்? நான் எதுக்கு படணும்? என்னோட பர்த்டேக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் அவர் வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணார். இது என்ன பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் அப்படின்னு. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். சும்மா இந்த மாதிரி என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு. சரிம்மா, உன் ஹஸ்பண்டை நீ அந்தளவுக்கு நம்புறீனா? நம்பிக்கோ, நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் வாட்டில் வெளியே வந்துட்டு இருக்கானா. அப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் முக்கிறானுங்க. டே இவன் தாண்டா, ஃபோட்டோ எடுங்கடா அப்படின்னு. அந்த கண்ணாடி போட்டிருப்பாள்ல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மற்ற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்க விடாமல் இவ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா காரில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வருது. நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் உனக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோட்டோக்கும் $50,000 கொடுத்துரு, இல்லைன்னா நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு. வைமா ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டவுட் ஆயிடுது. ஏன்னா ஹீரோ வேற இந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்துருப்பானே. ஸோ 2 வாட்சையும் அப்படியே மாற்றி பார்த்துட்டு இருக்கா. அதே சமயம் அந்த மைக்கோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. இப்போதான் யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா என்ன விஷயங்கள் நடந்துச்சு, இந்த மாதிரி காசு வந்து கடனாக வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயங்களே சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் கஷ்டப்படலையே, அவன் எதுக்காக போய் கடன் வாங்கணும், அதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்ட்டு அந்த அம்மா புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் முன்னாடியே சொல்ல வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை, ஹீரோனிக்கே இந்த விஷயங்கள் தெரியாது, இப்போ தான் அவளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படி. அப்போ யானோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. அது எப்படி நீ இவ்வளோ ஷுவராக சொல்லுவ? அவளுக்கு தெரியாமலாம் எந்த விஷயமே நடந்திருக்காது, அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த 40 மில்லியன் காசுமே அவள் தான் வச்சிருக்கா, அவள் எல்லாத்தையுமே சுருட்டிட்டு இங்கேருந்து போகலான்னு பார்க்குறா அப்படின்னு. ஏண்டி தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு யான்னு சொல்கிறானா? ஆமாம், அதான் உண்மையாக இருக்கும், அவளுக்கு தெரியாமலாம் எதுவுமே இருந்திருக்காது அப்படி. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. என் பையன் மேலே இந்த மாதிரி ஒரு பழிப்பேர் இருக்குல்ல, அதை நம்ம கிளியர் பண்ணணும், அந்த காசை வச்சு தான் நம்ம அடைக்கணும், நம்ம ஃபேமிலி ரெப்புடேஷனை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அவகிட்ட பேசி அந்த காசை வந்துட்டு வாங்கணும் அப்படின்ட்டு அந்த யானோட மாமியார் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோனோட மாமனார் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரா. நீங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், இதுவும் கரெக்டான ஐடியா தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோனை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோலாம் பார்த்துட்ருக்கா. அதாவது மைக் தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருந்திருப்பான் போல். ஸோ அப்போது ஹாப்பியாக இருந்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து போகுது. கையில் பார்த்தீங்கன்னா அந்த 2 வாட்சையும் இறுக்கமாக வச்சிட்ருக்கு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோனோட மாமனார் தான் கால் பண்ணுறாங்க. ஆனாலும் அவள் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுக்கலை, அந்த 2 வாட்சையுமே தான் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் இவளுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஜென் வந்துட்டு லிஃப்ட்டில் வரும்போது சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, எனக்கு இந்த வாட்ச் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ட்டு. அவங்களும் அந்த லிஃப்ட்டை வந்துட்டு ஆன் பண்ண வந்திருப்பாங்க. அந்த டைமு இப்போ ஹீரோனுக்கு வந்துட்டு மைக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த வாட்ச் மாதிரி அவங்க ஆல்ரெடி கட்டியிருந்திருப்பாங்க. நீங்கள் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் வந்துட்டு அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த வாட்சையே பார்த்தீங்கன்னா இவ அப்படியே உத்து பார்க்குறா. அந்த வாட்சுக்குள்ளே ஜென் அப்படின்னு எழுதியிருக்கு. இவளுக்கு பயங்கர ஷாக்கு. அவங்களோட விசிட்டிங் கார்டை பார்த்தீங்கன்னா அவள் போயிட்டு எடுத்து பார்க்குறா. அதில் எப்படி நேம் எழுதியிருக்குமோ அதே மாதிரி தான் அந்த வாட்சிலுமே எழுதியிருக்கு. அதை பார்த்து அவள் அந்த சைடு ஷாக் ஆகிட்டு இருந்தா. இங்கிட்ட மைக்கோட வீட்டில் காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனே எடுக்கலையா. இந்த மாமியார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாயிடுது. நான் போகிறேன், நான் போய் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போது இந்த ஆன்ட்டி வந்து சொல்லிட்டு இருக்கு, இல்லை நீ வந்துட்டு அங்கே போகக்கூடாது, அவளை தான் இங்கே வர வைக்கணும் அப்படின்னு. 2க்கும் என்ன வித்தியாசம்? நீ இப்போ அங்கே போய் காய்ச்சி முச்சுன்னு கத்துனீன்னா அவகிட்ட இருக்கிற காசை எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவாளா? அவளை இங்கே வர வச்சு நம்ம வந்து பேசுகிற விதமாக பேசி அந்த காசை வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்கானுங்க.
அதே சமயம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்னோட விசிட்டிங் கார்டு எடுத்து ஒரு மாதிரி பார்க்குறா. அந்த வாட்செல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அவன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. வென்சுவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கம்பெனியில் வந்துட்டு பயங்கரமாக எல்லா விஷயங்களுமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதை செக் பண்ணுங்க, நான் ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. நீ ஓகே தானே அப்படின்னு. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ வெளியே இருக்கியா அப்படின்னு. ஆமாம், எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதனால தான் சும்மா நடக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சீக்கிரம் வீட்டுக்கு போ, பார்த்துக்க அப்படின்ட்டு அவள் ஃபோன் காலை கட் பண்ணிடுறா. இதுக்கப்புறமா இவ பார்த்தீங்கன்னா அந்த லியான் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஜென்னை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்கல்ல, அவங்களும் என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு எந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க, எத்தனை டைம் மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் எப்பயும் ஒன்னாதமாக இருப்பாங்க, ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு. அவங்க ப்ரைவேட்டாக ஏதாவது மீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவருக்கு புரியுது எந்த அர்த்தத்தில் கேட்குறா அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, பட் அவங்க ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான் மீட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனோட ஃபோட்டோவை தான் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, யார் அப்படின்றது தெரியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் பண்ணிகிட்டு இருக்கான். மறுநாள் காலையில் உன்னோட ஐடி வந்துட்டு வேணும், ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நான் ரெடி பண்ணி கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா அவளோட ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்ருக்கா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.